நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. வெல்கம் ஆல். ஸோ புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் சேர் வாங்கியிருக்கேன். ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வீடியோ போட்டேன். இந்த சேரை எப்படி வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஸ்கேன் பண்ணி தான் வாங்கினேன். ஐ ஸ்கேன் 4600 அண்ட் போட்டு ஈவில் மனசு கல் மனசு. என்னோட சிறு வயசுல நான் பசின்னு அலைஞ்சப்போ எனக்கு யாருமே உணவளிக்கல. என் நாக்கு வறண்டது. பச்சை தண்ணி கூட கிடைக்காம என் நாக்கு 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 நாக்கு. ஸோ இந்த வீடியோல நான் இந்த சேரை எப்படி ஸ்கேன் பண்ணி வாங்கினேன்றதை பற்றி தான் பேச போறேன். ஸோ நானும் என்னோட அந்த கேங்காயும் தான் சேர் வாங்க போனோம். ஸோ போறப்பே சொல்லிக்கிட்டே தான் போனேன், என்னடா சேர் வேற வாங்கணுமா, கடைக்கு போகணும்ன்ற பேசணும். போறப்பே வாங்கல. சரி போகணும் அப்படின்ட்டு நான் அர்த்தத்தையும் வலிச்சுட்டு வேற போனேன். ஸோ கடை வரைக்கும் போயாச்சு. உள்ள போனா ஒரு அக்கா நின்றுச்சு. அந்த அக்கா ஏற்கனவே பிரைட் காட்டான அக்கா மாதிரி இருக்குது. என்னன்னா போன வாட்டி நாங்க ஏற்கனவே அந்த கடையில ஒரு கடையில் வாங்கணும். ஸோ அந்த அக்கா 2700 சொல்லிச்சு. நாங்க பரவாயில்ல, அந்த கடையோட கம்மியா இருக்கு, நம்ம ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்கினா கடைசியில பில்லு போடுறப்ப இல்ல இது 3300. அப்பவே என்ன பண்ணிருக்கணும், அவங்க இல்ல நாங்க புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணா அந்த கடைக்கு திரும்ப போக கூடாது. ஆனா நாங்க போனோம். போய் தான் இதை வாங்கணும். அதேதான் மறுபடியும் நடந்துச்சு. உள்ள போனோம். சோ வாங்கன்னு சொல்லி உள்ள பெரிய குடோன் மாதிரி இருந்துச்சு. கூட்டிட்டு போனாங்க. ஓகே, ஒவ்வொரு சேரா காட்டினாங்க, ஒவ்வொரு ரேட்டா சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இந்த கம்ப்யூட்டர் சேரை ஆன்லைன்ல பார்த்தது எவ்வளவுன்னா 4600 சம்திங் பார்த்தேன். கடையில ரேட் அதிகமா இருந்தா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போனேன். சோ அங்க போய் கேட்டப்போ ஒவ்வொரு சேரா சொன்னாங்க. குட்டையா இருக்கிற சேரு, கொஞ்சம் ஹைட்டு, கொஞ்சம் நல்லா லெதர் சேர் எல்லாமே சொன்னாங்க. லியோ சேர். சோ இந்த சேரும் பார்த்தா இந்த சேர் எவ்வளவு சொன்னாங்கன்னா 3800 எவ்வளவு சொன்னாங்க. நான் மறுபடியும் புத்திய வரல. போன வாட்டி தான் கட்டில இப்படி சொல்லிச்சு. 600 கம்மியா வாங்கிடலாம், 3000 வாங்கிடலாம் நினைச்சு இந்த கேமரா காய் நானும் போனேன். கத்திக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நல்லா எந்த சேர் கம்ஃபர்ட்டா இருக்குன்னு உட்காந்து ஆடி பார்த்து ஹைட் எல்லாம் ஏத்தி இறக்கி எல்லாமே பண்ணிட்டோம். சோ ஃபைனலா இந்த சேர் முடிவு பண்ணோம். ஏன்னா 4600 3700 தான் சொன்னாங்க. எப்படி பார்த்தாலும் லாபம் தான். சோ நினைச்சிட்டு வாங்க போயிட்டோம். அங்க கடையில நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்க. சோ அந்த அக்கா அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்து என்னன்னு திட்டிட்டு இருந்தாங்க. சோ கடையோட ஓனர் வந்தா சார், ஒரு குறுக்கால ஒருத்தர் ஓனர் வந்தாரு. வந்துட்டு நாங்க சொன்னோம், இல்ல நான் இந்த சேர் முடிவு பண்ணிடுவாங்க, எவ்வளவுன்னு கேட்டோம். தம்பி இது எல்லாம் ஒவ்வொரு சேரோட ரேட்டா சொன்னாங்க. சோ இது சொன்னப்ப நம்ம என்ன எதிர்பார்த்திருப்போம், 3800 ரொம்ப ஜாஸ்தி, 3500, 3200, 3000. அதெல்லாம் இல்ல. அவர் எவ்வளவு சொன்னாருன்னா 4750 ரூபாய். போனேன் ஆசை, ஒரு 1000 ரூபாய் மிச்சம் சம்பாதிச்ச காசுன்னு போனா 4250 சொல்லி மூட் அப் பண்ணிட்டாங்க. அங்கேயே வெக்ஸ் ஆயிடுச்சு. இல்லை அவங்க 3800 தான் சொன்னாங்க. இல்லை அவங்க இந்த சேர் தான் 3800 சொல்லியிருப்பாங்கன்னு கூட்டாயா ஒரு சேர் இருந்துச்சு, அதை கட்டினாங்க. இல்லைங்க இதத்தாங்க சொன்னாங்க அந்த அக்கா. அந்த அக்காவை கூப்பிட்டு அந்த அக்கா வரவே இல்லை. அந்த அக்கா ரோட்டி பிசினஸ் பண்ணிட்டு சிவா ஹாஸ்பிட்டல், சிவா மார்த்தி, அது மாதிரி இந்த அக்கா பண்ணிட்டு இருந்துச்சு. வாங்கிதான் அவங்க ஆன்லைன் ஆர்டர்னா 4600, அது நாங்க தான் அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டோம். வாங்கிட்டு பில் போடுற இடத்துல பில் எல்லாம் போட்டாங்க. 4500 பில் பே பண்ணணும். ஜிபேல தான் பே பண்ணணும்.
இதெல்லாம் போட்டுக்கணும் அவ்வளவு ஜாலியா பேசணும், அப்படி உண்மையாலும் பேசணும். தம்பி இருக்கட்டும் மறுபடியும் வாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும், எங்க அப்பாவெல்லாம் நல்லாவே தெரியும். நான் தாடி எடுத்துட்டே அந்த அளவுக்கு யாருமே தெரியல. மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. சோ கியூஆர் கோடு பார்த்தேன், செவத்துல ஒட்டியிருந்தான். சோ பார்த்துட்டு கியூஆர் கோட்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு 4500 பே பண்ணேன். அந்த சவுண்ட் வந்து பெறப்பட்ட பேடிஎம் எண், சரி சாரி, பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் அப்படிலாம் வந்துச்சு. அது வரையும் வந்துச்சு. நான் சரி ஏதோ ஆஃப் பண்ணிட்டாங்க போல என்னன்னு தெரியல. சோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேர் மேல கைய வைக்க போனப்ப, தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சி. எதுலப்பா பே பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, எந்த கியூஆர் கோட்ல, இந்த செவத்துல ஒட்டிருக்கீங்க இந்த கியூஆர் கோட்ல அப்படின்னு சொன்னேன். கீழ இருந்து இப்படி ஒண்ணு எடுத்து காட்டினாரு, துண்டு ஜெராக்ஸ் தான் எடுத்து காட்டு, இதுலதான்ப்பா நீ பே பண்ணணும். வாய்ஸ் ரைஸ் பண்ண யாரு கேட்டுப்பா பண்ண அப்படின்னு. நான் அப்போ பொறுமையா தான் இருந்தேன். இல்லண்ணே என்ன உங்க கடையில இருந்து ஒட்டி இருந்துச்சு, நான் காமனா எல்லா இடத்துலயும் என்ன கடையோட வால்ல ஒட்டிருப்பாங்க. சோ நம்ம கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவோம். அதேதான் மறுபடியும் நானும் அதான் பண்ணேன். நார்மல் ஹியூமன் பீயிங் அங்க என்ன பண்ணுவோம்னா அதான் நானும் பண்ணேன். சோ ஒரு டென்ஷன் ஆயிட்டு யாரை கேட்டுப்பா பண்ண, என்கிட்ட கேட்டுருக்கணுமோ இல்லையா, கடையோட ஓனர் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் பொறுமையா தான் இருந்தேன். இருக்குங்க நான் என்ன பே பண்ணலாம் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டினேன். அதுல என்ன இருக்குன்னா, புது பேங்க் போட்டேன். நான் பாஸ்வேர்ட் போட்டப்பே தப்புன்னு வேற வந்துச்சு. சோ மறுபடியும் இன்னொரு ட்ரை பண்ணி பே பண்ணேன். அது பேலாம் ஆயிடுச்சு. ஆனா என்னோட ஜிபே ஹிஸ்டரியில என்ன காட்டுச்சுன்னா, டிரான்சாக்சன் ஃபெயில்டு. அந்த ஆட்டம் தைரியமா காட்டுறேன். நான் படிக்கல, அப்ப குட்டியுண்டா எழுதிருந்தான். பே பண்ணிட்டேன் 4500 ரூபா, நான் நியாயமான இப்படின்னு காட்டிட்டு இருக்கேன். அவரு நல்லா ரொம்ப நேரம் படிச்சாரு. இருங்க நான் என்னோட இதில் பாக்குறேன்னு எடுத்து பாத்துட்டு இருக்கேன். நான் படிக்கிறேன் டிரான்சாக்சன் ஃபெயில். என்னத்தைய வேணும் மாத்தப்ப, என்னத்தைங்க பாத்தீங்க? நான் அந்த பேங்கோட அபிஷியல் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தேன், பேங்கிங் அப்ப அதுலயே போய் நான் பார்த்தேன். அதுல பார்த்தேன்னா டிரான்சாக்சன் ஆயிடுச்சு, என் அக்கௌண்ட் புடிச்சிட்டான். அது ஜிபேல அது எதுவும் முதல்ல பண்ண அந்த டிரான்சாக்சன் ஃபெயில்டே காட்டிட்டு இருந்துச்சு. நானும் சரி ஓகே நம்மகிட்ட எவிடன்ஸ் இருக்குது கேட்டா காட்டிக்கலாம் இருந்தா, டக்குன்னு என்னத்தையும் எடுத்து பாத்துக்கிட்டே இருந்தாரு. பாவம் அவருக்கு வரல. அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. எப்படி பேச ஆரம்பிச்சாலும், தம்பி வரல எனக்கு என்ன பண்ணீங்க, திரும்ப எனக்கு 4600 ரூபா அனுப்புங்க, என்ன ஏமாத்துறீங்க மாதிரி பேச ஆரம்பிச்சு. அம்மா சும்மா இருப்போமா, எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆரம்பிக்கிறப்பே ஒழுங்கா விளங்கல. என்னடா அப்படின்னு தான் போனோம். அங்க போனா அந்த அக்கா எங்களை வச்சு ஃபன் பண்ணுது. இவ்வளவு கடுப்புல இருங்க. இந்த ஆளு வேற வந்துட்டு இன்னும் ஏமாத்துறியா, ஆமா எனக்கு மூஞ்சிய பார்த்தா நான் ஏமாத்துற மாதிரியாடா இருக்கு. நான் டென்ஷன் ஆயிட்டேன். நான் போய் பக்கத்து கடையிலேயே போய் ஸ்கேம் பண்ணு. சாரி நான் உங்க கடைக்கு பக்கத்துல இருந்துச்சு, உங்க கடை நினைச்சு ஸ்கேம் பண்ணிச்சு, உங்க கடை நினைச்சு ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னா கேட்டேன். நானே வாழ்க்கையே என்னடா இவ்வளவு இருக்குன்னு இருக்கேன், ஏன்டா நீ படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஆயிட்டாரு. நான் என்னன்னு என்ன நடந்துச்சு. அப்புறம் திரும்பி சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். சரி இப்படி ஒண்ணு நடக்குது. எங்க இந்த கேமரா கை நின்னுட்டு எங்க டிரைவர் எங்கயா, நான் இல்ல இன்னும் கூட்டத்துக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் அது மாதிரி நின்றுட்டு கேக்குறேன். என்னடா பே பண்ணவங்களாடா, என்னடா சவுண்ட்லாம் கூட வந்துச்சா? ஆமா சவுண்ட் வந்து அவன் அப்போதான் பேசுறாரு. நீங்க நல்ல சீட்டா கீ கீ. நான் போயிட்டேன் உள்ள. உங்க பேட்டி மிஷின் உங்க காட்டுங்கன்னா, தம்பி இருப்பா மிஷினே இல்ல. என்னடா நடக்குது உண்மையிலே? எனக்கு பிரெயின் ராக் எதுவும் ஆயிடுச்சா, இல்ல பிரெயின்ல பாக்டீரியல் growth எதுவும் நடந்து இல்யூஷன்ஸ் எல்லாம் காட்டுதா தெரியல. நாங்க சொல்றோம் தம்பி பேட்டி மிஷினே இல்லைன்னு. A few moments later. தம்பி ஒண்ணும் இல்ல அமைதியா பேசுங்க, எதுக்கு டென்ஷன் ஆகுது? அவரு திடீர்னு காம் டவுன் ஆயிட்டாரு. தம்பி புத்தர் என்ன சொன்னாருன்னா, அன்னைக்கு முஸ்லீம், அவர் காம் டவுன் ஆயிட்டாரு. சரி ஓகே நம்மளும் காமா இருக்கணும் அப்படின்ட்டு, சரி இப்ப என்னென்ன பண்ணணும்? சோ அவரு சரி உங்க போன் நம்பர் கொடுங்க அப்படின்னாரு. நானும் போன் நம்பர் எல்லாம் கொடுத்தேன். அவரோட பேசிக்கிட்டு இருந்தாரு. தம்பி போன் நம்பர் தான்ப்பா கேட்டேன், எதுக்குப்பா டென்ஷன் தான் ஆனா அப்படின்னு. ஆமாயா நான் நாங்க விடுங்க அப்படின்னு நினைச்சு நானும் போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டேன். அவரே சரிப்பா எனக்கு வரலன்னா நான் கால் பண்றேன் அப்படின்னாரு. பண்ணுங்க நான் எடுத்தாதானே. அன்னைக்கு சமைச்சிட்டு போனதுதான், சமைச்சிருக்கவே கூடாது. ஆளு மண்டை ஒரு திணிசா இருக்கு அப்படின்னு வடிவேல் பேசுவாங்க. ஏண்டா எவனா சரமா மொட்டை அடிச்சுட்டு வந்தா மண்டையில தகவலா வசிப்பீங்க. அது மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு கதை. என்னன்னா நான் சேர்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம்.
எனக்கு 3 days கழிச்சு ஒரு மெசேஜ் வந்து என்னன்னா 4,500 rupees has credited to your account. பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அவருக்கு போகல, எனக்கே திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. என்ன எழவி அது? எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஆனாலும் காம இருக்க தெரியாது. டென்ஷன் அவளே பஸ் பார்த்தோம் அது மாதிரி ஆயிடுவேன். ஸோ அதனால எல்லாத்தையும் ஷேர் பண்ணி ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி எதுவும் பே பண்றதா இருந்தா ஸ்கேம் பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க, காசு வராது. வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ ஏதாவது இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடக்கணும். கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. நான் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கிறதே கண்டென்ட்டா மாத்திட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வாட்டி பார்ப்போம். அது வரையும் எல்லாரும் நல்லா இருங்க. நானும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு போன நேரமே தெரியல, நல்லாவே இல்லை. ஸோ எல்லாரும் நல்லா இருங்க, நானும் நல்லா இருக்கேன். ஸோ பாய். சோ பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அவருக்கு போகல, எனக்கே வந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் வரல, அது அவருக்கு போயிருச்சு. சும்மா இந்த டைட்டில் வீடியோ கிடைக்கல, இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி கொண்டு போகுதுன்னு அதெல்லாம் அவர் போயிருச்சு.